ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கராட்டே எல்லாமே தெரியும். நம்ம தான் போர் சொல்லி அப்படியே அடிச்சோம்னா மொத்தமாக அவர் மொத்தமாக போயிடுவார். அதனால தலையை தட்டுறதுக்கான முறைகள் வச்சிருக்கோம் இல்லையா? அப்படியே பக்குவமா தட்டணும். ஏன்னா தலைக்கு எதுக்கு தட்டுறோம்? தலையை வச்சு என்ன இருக்குது? கொண்டைக்கொல்லி வர்மம் இருக்குது. கொண்டைக்கொல்லி வர்மம் இருக்கிறதுனால அந்த சக்தி எது சொன்னு எதை தட்டலாம் நம்ம கொண்டைக்கொல்லி ஒரு கஷ்டம்னா ரிலீஸ் கிடைக்கும் இல்லையா? அப்போ தலை பக்குவமாக இந்த காடையெல்லாம் பார்த்து நாட்களை கேட்டுருக்கிறாரா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முக்கியம். கஷ்டம் இருக்கல நம்ம தான் வரல அவரு அவரு முடிச்சிருக்காரு போய் சார் நில்லுங்க சார் இவங்க அடிச்சு பொழுது அது ஆகிருக்கிறாரு. நாளைக்கு சொல்லும்போது கால ஆசை சொல்லாம இருக்காரு அதான் எப்பயுமே நீங்க தட்டும் போது காலை முகத்தை சீர்படுத்துங்க. முகத்தை வச்சு நாக்கு வெளியேற்றாம அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். நமக்கு போது நாக்கு இருந்தா கண்டிப்பா தெரியும். அதுக்கப்புறம் அதை பக்குவமா தலையை தட்டணும். அது குறைந்தமா தட்டலாம். தலைவங்க இது தட்டது இருந்தாலும் நடுவில் இருந்தாலும் இது சமோசம் கொஞ்சம் வேகமா அறிவு தேவைப்படும். கையை வச்சு இந்த கைக்கு மேல அறிவு கொடுக்கும் போது நீங்க உங்களுக்கு பயம் இருக்காது. அப்படி கையும் தலையும் சேர்ந்துதான் தட்டுறது. இல்லை கை கொஞ்சம் மேலே இருக்குது அந்த அது அதில் போய்க்கிற கேக் ஆகிறது இல்லை அது தட்டி வருது. இந்த மாதிரி கட்டுற முறைகள் தான் ரொம்ப கட்டுறது ஜஸ்ட் லைக் கட்டுறதுனா உலகி பட்டு அடிச்சு அது காட்டி அதெல்லாம் கட்ட முறை தான் கட்டுற முறை ரொம்ப